குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். வெல்கம் டு உதயகில் ஸ்டடி சென்டர். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 ஏக்கு நமக்கு இதுக்கப்புறம் டிஸ்கிரிப்டிவ் மெயின்ஸ் கிடையாது, அப்ஜெக்டிவ் மெயின்ஸ் தான். ஓகேங்களா? இதால என்ன ஒரு அட்வான்டேஜ்னா, போத் தமிழ் மீடியமுக்கும் சரி, இங்கிலீஷ் மீடியமுக்கும் சரி, ஒரு பெரிய ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்துச்சு. ஓகேங்களா? அது எல்லாத்தையுமே வந்து இப்போ வந்து நார்மலைஸ்ட் ஆக்குன மாதிரி இருந்துச்சு. யார் இப்போ நல்லா படிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் வந்து நமக்கு போஸ்டிங் கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ மெயின்ஸ் எக்ஸாம், டிஸ்கிரிப்டிவ் எக்ஸாம்ஸ் பொறுத்தவரையிலும் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கம்பேர் பண்ணுறப்போ இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதிகமாக போஸ்டிங் வாங்குவாங்க. ஓகேங்களா? அதுக்கு நிறைய ரீசன் சொல்லலாம். ஓகேங்களா? எவாலுவேஷனில் நிறைய ப்ராப்ளம் இருக்கிறதும், மெட்டீரியல்ஸ் அவைலபிலிட்டியில் வந்து இங்கிலீஷில் வந்து நிறைய அவைலபிளாக இருக்கும், மெட்டீரியல்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் லைக் தட். ஓகேங்களா? தமிழ் மீடியம்க்கு அதெல்லாம் ஒரு பெரிய பர்டனாக இருந்துச்சு. இப்போ வந்து அந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் எதுவுமே இல்லை. ஓகேங்களா? ரெண்டுமே வந்து ஈக்குவல் ஆயிடுச்சு. அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்தவரையிலும் அவங்களுக்கு தமிழ் படிக்கிறதுன்றது ஒரு பெரிய கஷ்டமா இருந்துச்சு. ஓகேங்களா? ஏன்னா லாஸ்ட் எக்ஸாம்ஸ்ல வந்து நம்ம குரூப் 4 எக்ஸாம்ஸ் இதெல்லாம் வந்து எடுத்திருந்தாங்க. குரூப் 2லயும் வந்து இங்கிலீஷ் எடுக்க போறதா வந்து சொல்லியிருந்தாங்க. ஓகேங்களா? பட் ஆனா அந்த மாதிரி எடுக்கல. இங்கிலீஷ் குடுத்துருக்காங்க. மெயின்ஸ்லயுமே வந்து இங்கிலீஷ் ஆர் தமிழ்னு குடுத்துருக்காங்க. ப்ரிலிம்ஸ்லயும் சரி இங்கிலீஷ் ஆர் தமிழ்னு குடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அப்போ இதுதான் வந்து ரியலா வந்து ஈக்குவலைஸ்டா இருக்கு காம்படிஷன். ஓகேங்களா? இப்போ தமிழ் மீடியம்க்கு இப்போ வந்து இங்கிலீஷ் இல்லாம வெறும் தமிழ் மட்டும் இருந்துச்சுன்னா தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு ஃபேவரா இருக்கும். இப்போ டிஸ்கிரிப்டிவ் எக்ஸாம்ஸ் இருக்கிறப்போ இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டிஸ்கிரிப்டிவ் எக்ஸாம்ஸ்ல ஒரு எட்ஜ் இருக்கும். ஓகேங்களா? பட் இங்க வந்து இந்த மாதிரி ஆக்குனதால அப்ஜெக்டிவ் டைப்பா வச்சிருந்தால மைண்ட்ஸ் ஈக்குவலா இருக்கும். அண்ட் போத் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் கொடுத்தால கொஞ்சம் ஈஸியா தான் இருக்கும். ஓகேங்களா? ஓரளவுக்கு முன்னாடி இருந்ததை விட இப்போ வந்து கொஞ்சம் நார்மலாக தான் இருக்கும். பட் என்ன இருந்தாலும் சரி, இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இங்கே ஒரு ஆடட் அட்வான்டேஜ் இருக்கு. ஓகேங்களா? எதனால அப்படி சொல்றேன்னா, இங்கிலீஷ் படிக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஈஸி, தமிழ் படிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். கொஞ்சம் அதிகமாக நம்ம எஃபர்ட் போடுற மாதிரி இருக்கும். ஏன்னா பழைய புக்கு புது புக்குன்னு எல்லாம் கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கிலீஷில் அப்படி கிடையாது, லிமிட்டட் சோர்சஸ் தான். ஓகேங்களா? பட் ஆனா இங்கிலீஷ்ல என்ன ஒரு ப்ராப்ளம்னா, இப்போ லாஸ்ட் குரூப் 2க்கு தான் அந்த சிலபஸ் மாத்துனாங்க. அதனால எல்லாமே புதுசா படிக்கணும். அதுக்கு முன்னாடி இருந்தது எல்லாமே வந்து ஜெனரலைஸ்டா இருக்கும். நம்ம பல வருஷமா வந்து அந்த சேம் இங்கிலீஷா தான் இருந்துச்சு. ஓகேங்களா? அப்போ இங்க வந்து அதுவுமே ஈக்குவலைஸ்டும். புதுசா வந்து இங்கிலீஷ் புது சிலபஸ படிக்கிறோம். புது புக்ஸ் படிக்கிறதால அவங்களுக்குமே வந்து ஈக்குவலா இருக்கும். ஓகேங்களா? தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு போத் பழைய புக்கு இங்கிலீஷ் பழைய பழைய புக்கு, புது புக்குன்றத படிக்கிறது அந்த அந்த இது எல்லாமே வந்து ஈக்குவலா இருக்கும். ஜென்ரலா வந்து ஜிஎஸ் பொறுத்தவரையிலும் சேம் தான். அண்ட் இங்க வந்து புதுசா ஒரு பார்ட் சேர்த்திருக்காங்க. ரீசனிங் அண்ட் ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் சொல்லிட்டு. அது எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வரும்ன்றது நமக்கு இன்னும் தெரியல. ஓகேங்களா? சப்போஸ் ஆப்டிட்யூட் அண்ட் மென்டல் எபிலிட்டினா நமக்கு தெரியும். ஓகேங்களா? எப்படி கொஸ்டின்ஸ் வரும் என்னென்னு சொல்லிட்டு. ரீசனிங்னா எப்படி வரும்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? இப்போ ரீசனிங் அண்ட் ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் சொல்றாங்க. அது எப்படி கொடுக்க போறாங்கன்றது தெரியல. மாடர்ன் கொஸ்டின் பேப்பர் வந்தால் தான் தெரியும். ஓகேங்களா? இங்க முக்கியமா நம்ம ஒன்று பார்க்க வேண்டியது என்னன்னா, நம்ம இவ்வளோ நாளா குறையா சொல்லிட்டு இருந்த குரூப் 2க்கு மெயின்ஸ் வச்சு டிஸ்கிரிப்டிவ் டைப்ஸில் வைக்கிறதால பேப்பர் எவாலுவேஷன்ஸில் ப்ராப்ளம் இருந்துச்சு. தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மார்க் வரலன்ற ஜென்ரலான ஒரு இஷ்யூ இருந்துச்சு. ஓகேங்களா? நம்ம இங்கிலீஷ் எடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு அந்த குரூப் 4ல் இங்கிலீஷில் எடுத்ததால் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப வந்து அஃபெக்ட் ஆகிறாங்க. ஓகேங்களா? அவங்க எல்லாருமே வந்து இப்போ வந்து இந்த புதுசாக விட்ட ஆனுவல் பிளானரில் எல்லாருக்குமே வந்து ஒரு ஜஸ்டிஸ் கொடுத்த மாதிரி தான் இருக்குது. ஓகேங்களா? உண்மையாலே வந்து டிஎன்பிஎஸ்சி நம்ம இந்த விஷயத்துல நம்ம பாராட்டியே ஆகணும். ஓகே. நமக்கு என்னென்னலாம் இஷ்யூஸ் இருந்துச்சோ, அது எல்லாமே வந்து ஒண்ணு ஒண்ணா வந்து நமக்கு சரி பண்ணிக்கிட்டே வராங்க. ஓகேங்களா? இந்த இந்த வாய்ப்ப பயன்படுத்திக்கங்க. உண்மையிலே வந்து ஒன்ஸ் இன் அ லைஃப் டைம் தான் நமக்கு இந்த மாரிலாம் கிடைக்கும். ஓகேங்களா? அடுத்த எக்ஸாம்ஸ்க்கு இதே மாரி இருக்குமா? இதே பேட்டர்ன் இருக்குமா? இதெல்லாம் நம்மளால சொல்ல முடியாது. அண்ட் வந்து எக்ஸாம்ஸ் வந்து இவ்ளோ சீக்கிரம் வரும்னு நம்ம யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஓகேங்களா? குரூப் 2 பொறுத்தவரையிலும் நமக்கு இப்ப தான் வந்து முடிஞ்சது. இன்னுமே நமக்கு நான் இன்டர்வியூ போஸ்ட்க்கான இதுவே முடியல. ப்ராசஸே முடியல. அது ஒரு வேற ஸ்டோரி. ஓகேங்களா? ஏன்னா 3 வருஷமா நடத்திட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒண்ணு. ஓகேங்களா? போனது முடிஞ்சது முடிஞ்சது. இப்போ இருக்க பீரியட் வந்து நமக்கு நல்லாவே இருக்கு. எக்ஸாம் ப்ராசஸ் எல்லாமே ஸ்பீடா பண்றாங்க. என்னென்னலாம் எரர் இருந்துச்சோ, அந்த எரர் எல்லாம் ரெக்டிஃபை பண்ணிட்டே வராங்க. ஓகேங்களா? நான் வந்து முக்கியமா கவனிக்க வேண்டியது எல்லா எக்ஸாம்ஸோட ப்ராசஸோட ஸ்பீட் அப் பண்ணியிருக்காங்க. அக்யூரேட்டா டேட்டும் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதனால நீங்க வந்து நம்பி படிக்கலாம். இந்த டைம் இந்த மிஸ் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு திரும்ப இந்த வாய்ப்பெல்லாம் அமையுமான்றது சொல்ல முடியாது. ஏன்னா குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 3 மேஜரா சொல்லுவாங்க டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ பொறுத்தவரையிலும். இந்த 3மே வந்து லைனா இருக்கு. ஓகேங்களா? ஆனது சில ப்ராப்ளம் இப்போ தமிழ் படிக்க முடியாதவங்கன்னா வந்து உங்களுக்கு இப்போ குரூப் 2ல ஜெனரல் இங்கிலீஷ் வச்சு நீங்க உள்ள போயிடலாம். இது ஒரு வாய்ப்பு இருக்கு. சில பேருக்கு ஹேண்ட் ரைட்டிங் சரியில்ல, பிரசன்டேஷன் எனக்கு வராது. பட் ஆனா நல்ல நாலேட்ஜ் இருக்கு. பட் அத வச்சு வேலைக்கு போக முடியலன்ற ஒரு குறை இருந்துச்சு. அத நிவர்த்தி பண்ற மூலியமா இப்போ வந்து குரூப் 2ஏல டிஸ்கிரிப்டிவ் டைப்ல எடுத்திருக்காங்க. ஓகே. அப்போ அதுல என்னன்னா, உங்களுக்கு சப்போஸ் ஹேண்ட் ரைட்டிங் சரியா வராது, இல்ல பிரசன்டேஷன் ஒழுங்கா வராதுன்ற மாரி இருக்க கேண்டிடேட்ஸ்க்கு எல்லாமே வந்து இது ஒரு பொன்னான வாய்ப்பு. இத கண்டிப்பா வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா?
எவ்வளோ நாள் இது இருக்கும்? எவ்வளோ நாள் இப்ப இருக்க செக்ரட்டரி இவங்க எல்லாமே இருப்பாங்கன்றது நமக்கு தெரியாது. ஓகேங்களா? ஏன்னா ஏன்னா இவங்க வந்த அப்புறம் தான் நமக்கு எல்லா ப்ராசஸும் ஸ்பீடப்பா இருக்கு. ஸ்டூடண்ட்ஸ் கிட்ட என்ன ப்ராப்ளம் இருக்குன்றத பார்த்து அத ரெக்டிஃபை பண்றாங்க. ஓகேங்களா? முன்னாடியுமே நம்ம வந்து இந்த இஷ்யூஸ்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருப்போம். பட் அதெல்லாம் வந்து பெருசா ஒண்ணுமே இது எடுத்துக்க மாட்டாங்க. அவங்க பாட்டு ஒரு எக்ஸாம் முடிச்சாங்கன்னா 3 வருஷம், 4 வருஷம்னு போடுவாங்க. டேட்டும் எக்ஸாக்ட் டேட்லாம் நமக்கு சொல்ல மாட்டாங்க. இப்போ வந்து எக்ஸாக்ட்டா, அக்யூரேட்டா டேட் சொல்லிடுறாங்க. ஓகேங்களா? ஒரு சேஃப்டிக்கு கொஞ்சம் முன்கூட்டியே சொல்லிடுறாங்க. ஓகேங்களா? இப்போ வந்து நமக்கு செப்டம்பர் மாசம் எக்ஸாம்னு இப்போ சொல்லிட்டாங்க. அதனால பிரச்சனை இல்ல. ஓகே நோட்டிஃபிகேஷன் ஜூன் வரப்போகுதுன்றத சொல்லிடுறாங்க. அது மாரி எந்த ப்ராப்ளமும் கிடையாது. பட் முன்ன வந்து எப்படி போடுவாங்கன்னா, நெக்ஸ்ட் வீக் வரும். இன்னும் 2 வாரத்துல வரும். அந்த மாரி தள்ளி தள்ளி போட்டுட்டே இருப்பாங்க. அது எல்லாருக்குமே ஒரு ப்ரெஷர். இப்போ வந்து ஒரு தெளிவான டீட்டெயில்டா ஸ்டூடெண்ட் மனநிலையை புரிஞ்சுக்கிறாங்க. ஓகேங்களா? இப்போ ஒரு அந்த அந்த ஆப்பர்ச்சுனிட்டி அந்த மாரி பேனல் இருக்கிறப்பவே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிறோம். அதனால இந்த இருக்க பீரியட நீங்க அக்யூரேட்டா யூஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? முக்கியமா வந்து இந்த ஹேண்ட் ரைட்டிங், பிரசன்டேஷன் இந்த மாரி இஷ்யூஸ் இருக்கவங்கலாம் இந்த எக்ஸாம்ல இன்டர்வியூல டிஸ்கிரிப்டிவ் கிடையாது. அப்ஜெக்டிவ் தான். இந்த வாய்ப்ப பயன்படுத்தி உள்ள போயிடுங்க. திரும்ப நீங்க நம்ம என்ன பண்ணாலும் சரி, இந்த வாய்ப்பு வருமான்றது சொல்ல முடியாது. அடுத்த எக்ஸாம்ஸ் இந்த பேட்டர்ன் இருக்குமான்றதும் சொல்ல முடியாது. இந்த வாட்டி ஜஸ்ட்ல மிஸ் பண்ணவங்களுக்கு இதெல்லாம் ஒரு பொன்னான வாய்ப்பு. ஓகேங்களா? ஏன்னா, டிஸ்கிரிப்டிவ் எழுதியும் நம்ம இப்போ பழகியிருக்கோம். ஓகேங்களா? ஜஸ்ட்ல இப்போ இன்டர்வியூ போனவங்களும் சரி, இல்ல போஸ்டிங் கிடைக்காம ஜஸ்ட்ல மிஸ் ஆனவங்களுக்கும் சரி, இது ஒரு பொன்னான வாய்ப்பு. போத் 2மே இருக்கு. இன்டர்வியூ இருக்கு, இன்டர்வியூக்கும் இருக்கு. டிஸ்கிரிப்டிவ் டைப் நீங்க பிராக்டிஸ் பண்ணிறது ஒரு இது பண்ணீங்கன்னா, உங்களுக்கு 2 போஸ்ட்ல போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இல்ல உங்களுக்கு அந்த ஏதாவது இஷ்யூ இருந்துச்சுன்னா, இன்டர்வியூல போறதுக்கான வாய்ப்புகளுமே இருக்கு. இத யூஸ் பண்ணிக்கோங்க. திரும்ப இந்த மாரி ஆப்பர்ச்சுனிட்டீஸ் கண்டிப்பா வருமான்றது ஷூரா சொல்ல முடியாது. அதனால கண்டிப்பா யூஸ் பண்ணுங்க. அப்படியே அடுத்த எக்ஸாம்ஸ் நமக்கு லைனா வந்துட்டே இருக்கு. அப்படியே நீங்க ஒரு ஒரு ஸ்ட்ரெச்ல இப்போ ஃபுல்லா படிச்சு வச்சுட்டு நல்லா ஒழுங்கா ப்ராப்பரா படிச்சு வச்சுட்டு ஒழுங்கா டெஸ்ட் பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா, அட் த எண்ட் ஆஃப் த இயர்ல வந்து உங்களுக்கு கையில 3 அப்பாயின்ட்மென்ட் ஆர்டர் இருக்க மாரி இருக்கும். ஓகேங்களா? ஜஸ்ட்ல ஏதோ 1, 2ல முன்ன பின்ன ஆனா கூட உங்களுக்கு 2 எக்ஸாம்ஸ் ஆச்சும் உங்களுக்கு கிளியர் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. குரூப் 4ம், குரூப் 2 ஏவுமே சரி, 2வும் சரி. ஓகேங்களா? அதனால இத கண்டிப்பா கொஞ்சம் மிஸ் பண்ணிடாதீங்க. ஆ மிஸ் பண்ணிட்டு நீங்க அதுக்கப்புறம் எவ்வளோ எஃபோர்ட் போட்டு படிச்சாலும் சரி, அந்த இந்த இந்த மாரி ஒரு பொன்னான வாய்ப்பு கிடைக்காது. ஓகேங்களா? அதனால இந்த இந்த பீரியடுக்காக இந்த மாரி பீரியடுக்காக தான் வந்து நம்மலாம் காத்துட்டு இருந்தோம். அதுக்கு உங்க ப்ரிப்பரேஷன்ல நீங்க 2 வருஷம் படிச்சுங்க, 3 வருஷம் படிச்சுங்க. சில பேர்லாம் வந்து 5 வருஷமாலாம் படிச்சுட்டு இருப்பாங்க. ஓகேங்களா? அவங்களுக்கெல்லாம் வந்து இதுதான் வந்து ஒரு பொன்னான வாய்ப்பு. இத ஒரு லாஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டியா நெனச்சுட்டு படிங்க. ஓகேங்களா? இதுக்கப்புறம் என்ன நடக்கும்ன்றது நமக்கு ஷார்ட்டா தெரியாது. ஓகே. அதனால படிங்க. ஓகேங்களா? ஒரு ப்ராப்பரான ஷெட்யூல்ல வச்சுட்டு நீங்க அதுக்கேத்த மாரி போங்க. ஜெனரல் இங்கிலீஷ பொறுத்தவரையிலும் லாஸ்ட் குரூப் 2ல இருந்த சேம் பேட்டர்னா தான் இருக்கும். மோஸ்ட்லி சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா? அதுக்கான கிளாஸஸ், அதுக்கான டெஸ்டஸ் எல்லாமே வந்து நம்ம பிளான் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு மே 1 வீக்ல நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அதுக்கான அப்டேட்ஸ் எல்லாம் அடுத்தடுத்து வரும். ஓகேங்களா? இப்போதைக்கு உங்களுக்கு சொல்றது என்னன்னா, நீங்க உங்களோட பிரிப்பரேஷன கொஞ்சம் ஸ்பீட் அப் பண்ணுங்க. கரெக்ட்டா ஒண்ணும் இல்ல. இந்த 6 மாசம் நீங்க ஒழுங்கா படிச்சிட்டீங்கன்னா போதும். ஷார்ட்டா வந்து நீங்க எய்ம் பண்ற ஜாப்க்கு போய் உட்கார்றதுக்கான வாய்ப்புகள் இது. அதுக்கான டீமும் உங்களுக்கு இப்ப அமைஞ்சிருக்கு. ஓகேங்களா? அதனால இத யுட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? வேற ஒரு நல்ல அப்டேட்ல பார்ப்போம். தேங்க் யூ. கீப் பிரிப்பேரிங். ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ.